வணக்கம். பார்ட் 6ல் பேசுகின்றது தான் அரசியல் தாக்கம், விஜயின் வளர்ச்சி, அரசியல் தாக்கம் என்ன, திராவிடத்தின் அதாவது ஆண்ட கட்சிகள் திராவிட கட்சிகள் தான். அதை பொதுவாக திராவிடமே சொல்லிட்டேன். தாக்கம் என்ன அப்படின்னு என்ன இப்போ ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். எதையுமே நீங்கள் மாற்றாமல் இந்த பழகிக்கோங்க அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நீங்கள் உச்சபட்ச அந்த அதிகார போதை அப்படி போயிட்டீங்களா, நம்மகிட்ட பணம் இருக்குது, பணத்தை கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கிடலான்ற அந்த திராவிட கட்சிகளோட சிந்தனை இந்த தேர்தல் காலத்தில் மிக அற்புதமாக தெரிஞ்சுது. அதனால தான் மிகப்பெரிய தோல்வி. ஏன்னா நிறைய பேர் இவங்க ஜெயிக்கவே முடியாதானா அப்படின்னு. ஏன்னா பணம் இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும், பணம் இல்லாதவன் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கால சூழல் உருவாகிச்சு பற்றியா. அது எவ்வளோ பெரிய ஆபத்து. இப்போது திராவிடம் ஏற்படுத்திய அந்த கள சூழல் எதிர்காலத்தின் எவ்வளோ பெரிய ஆபத்தை உருவாக்குன்றது ஜென்சி திமுக ஜென்சி திராவிடர்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள். ஜென்சி திராவிடர்களுக்கு இது குடும்பமாக தெரியாமல் இருக்கீங்க. எப்படி ஆதரிக்கிறீங்க? மனசாட்சி எப்படி வருது? இப்போ உங்களுக்கு எது தான் வேணும் அது ஏன் தெளிவாக ஒவ்வொருத்தங்களும் ஒரு வீடியோ போடுங்களேன். உங்களுக்கு என்ன வேணுன்றத நீங்கள் எப்படி ஆதரிக்க மனசு வருது உங்களுக்கு? கனிம வளம் போயிடுச்சு, கொள்ளை போயிட்டுருக்கு, அது தடுக்க முடியல. கேட்டால் கனிம வளம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு. மணல் கொள்ளை நடக்குது, மணல் கொள்ளையை தடுக்க முடியல. நாங்கள் மணலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, மணல் எடுங்க, உள்ளூர் தேவைக்கு எடுங்கன்றோம். இங்கேருந்து மணல் எடுத்து எங்கே போகுது? வெளி மாநிலத்துக்கு, டெல்லி, எல்லா மாநிலத்துக்கும் இங்கேருந்து தான் போகுது. சரியாது? அந்த அரசியல் திராவிடம் செஞ்சது சரியா? ஜென்சி நீங்கள் ஏன் கேட்கவே இல்லை அந்த கேள்வியெல்லாம்? எப்படி எங்களை மனசாட்சி இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் கூட்டம் போட்டு என்ன பேசி ஆதரவு கேட்பீங்க? நாங்கள் செலுத்ததெல்லாம் சரி, கொலையெல்லாம் இப்படி தான் நடக்கும், கற்பழிப்புலாம் இப்படி தான் நடக்கும், டாஸ்மார்க்கெலாம் மூட முடியாது, நாங்கள் சொன்னதுக்கு பார்த்தீங்களா இப்போ டிவிக்கேவும் அதை தான் சொல்லுது, டாஸ்மார்க்கை மூட முடியாது, நாங்கள் பழக்கி விட்டோம், குடிகாரன் அப்படி தான் இருப்பாங்க சொல்ல வரீங்களா? நார்மலைஸ் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் திரும்பியும் எல்லா மாவட்டத்துக்கு கூட்டம் போட போகிறீங்களா? என்ன நியாயம் பேசுவீங்க நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு? அதாவது தவறுகளை நார்மலைஸ் செய்வதற்காக தான் திமுக இப்போ போராடுது. கரெக்டுங்களா? டிவிக்கு எவ்வளோ மாற்ற முடியாது, அப்படி தான் இருக்க முடியும்னு சொல்ல நார்மலைஸ் பண்ணுறீங்க. அடுத்த பாட்டில் பார்ப்போம். நன்றி.